இந்த சீரிஸோட பார்ட் 9 வீடியோ மொத்த பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க அப்புறம் ஐ கார்டில் தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். இந்த கதையை நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க கிளாஸ் 3 மேலே ஒரு பெரிய மூட நம்பிக்கை அண்ட் சாபம் இருக்கிறதா அந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் நம்புறாங்க. எல்லாருமே நாக்கோ செத்துது அந்த கிளாஸ் மேலே இருக்க சாபத்தினால அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் மேபி நினச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக்கோ வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் தலையில பலமா அடிபட்டிருக்கு. நேரா ஹாஸ்பிட்டல் போகிறத விட்டுட்டு இவங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பு வந்துடுறான். வந்த இடத்துல தண்ணியில ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சதுனால அவனோட பிரெயின் டெத் ஆயிருச்சு. போட்டு வந்து அவனை பீஸ் பீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம நாக்கோ உயிரை விட்டுட்டான். ஸோ இப்ப சொல்லுங்க கைஸ், இது நடக்கிறது அவங்க கிளாஸ் மேல இருக்க சாபமா இல்ல இந்த மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற மூட நம்பிக்கையா? அது என்னன்னு தான் இந்த சீரீஸ்ல நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்படியே கட் பண்ணா சக்காக்கி பராக்கு கிட்ட நம்ம மாட்சுனாகு அந்த கிளாஸோட சாபத்தை ஒழிக்கிறதுக்கான சொல்யூஷன் அந்த கிளாஸ்ல எங்கேயோ தான் இருக்கு. அதை தான் இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. சக்காக்கி பராக்கு டே மச்சான் வாங்கடா நம்ம இப்பவே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது படக்குன்னு முசுகி இல்ல மச்சான் இன்னைக்கு ஈவினிங் நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்றான். சரி அப்போ காலையில போலாம்டா. டே காலையில எவனாவது போயிட்டு இருப்பானாடா. சரி அப்போ மதியம் போலாம். டே மதியம் ஸ்கூல் ஃபுல்லா ஆள் இருப்பாங்கடா. அப்ப நைட்டு போலாம். நைட்டு போனா செக்யூரிட்டி இருப்பான்டா. எப்படிடா உள்ள போறது அப்படின்னு அவன் என்ன சொன்னாலும் குண்டக்க மண்டக்க 2 பேர் எதனா ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்காக்கி பராக்கு நாளைக்கு 3 மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம். அந்த விஷயத்த கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறவங்க ஃப்ரெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் டே இவங்க ஆர்ட் கிளாஸ்ல மீட் பண்றதா தான் பிளான். ரிஷிகா கிட்ட சொல்லி அனுப்புறான். மச்சான் ஆடலும் பாடும் நிகழ்ச்சியில வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராத. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவனுங்க 2 பேர் ஸ்கூலுக்குள்ள போனா இவங்க கிளாஸ் புள்ளைங்க 2 பேரு இவங்கள பார்த்து வந்துட்டு இருக்காங்க. டேய் நீங்க என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்லணும். ஸோ அதனால உண்மையோட கலந்த 2 சில பொய்களை சொன்னா நீங்க என்னைக்குமே மாட்ட மாட்டீங்க. அதே தான் நம்ம சக்காக்கி பராக்கு. நம்ம கிளாஸ்ல நடக்கிற ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயம் அந்த சாபக்கேடுக்கான சொல்யூஷன் நம்ம பழைய பில்டிங் தான் இருக்காமா. அதை கண்டுபிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு 2 பேரும் அவனை நம்பல. நாங்க அதுக்கு தான் போறோம். நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருந்தா வாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வாட்சனாகு கிட்ட ஆர்ட் கிளாஸோட ஸ்பேர் கீ ஒண்ணு இருக்கு. அவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்க நம்ம மிசாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மெயினா நம்ம அக்காசாவாக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டா கடவுள் இவனுங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. 3 பேர் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவனுங்க ரொம்ப அசிங்கமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணா இவங்க 4 பேருமே அந்த பழைய ஸ்கூல் பில்டிங்க்கு போய் நிக்கிறாங்க. கிளாஸ் 3 கண்டுபிடிச்சு கிளாஸ் 3 ஓபன் பண்ணி அங்க தேட ஆரம்பிக்கும்போது நம்ம சந்திரமுகி படத்துல வர மாதிரி பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க. அந்த லைப்ரரியில இருந்து தினமும் ஒரு வாய்ஸ் கேட்கறதாகவும் அந்த வாய்ஸ்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதாகவும் அப்படின்னு இவனுங்களே ஒரு பொருளையை கிளப்பி இவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம மிசாக்கி எனக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை திறக்க ட்ரை பண்றான். அதுவே பழைய பில்டிங் இன்னைக்கோ நாளைக்கு இடிஞ்சொழுகிற மாதிரி இருக்கு. அப்ப டெஷிகா ஏய் நம்ம யாருக்கும் தெரியாம தானே தேட வந்திருக்கோம். தயவு செய்து ஜன்னலை மூடிட்டு வந்து வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மிசாக்கி கரெக்டா டெஷிகா கிட்ட போறான். அவ கால் எடுத்து வைக்கும் போது அது மார்க்கெட்டை உடைஞ்சு ஒரு பெரிய சைஸ் கபோர்டு கரெக்டா நம்ம டெஷிகாவ மண்டை மேல விழுகுது. ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல்ல மிஸ் ஆயிருச்சு அந்த கரடி. நம்ம டெஷிகாவ உயிர் தப்பிச்சுட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அவன் காப்பாத்தும் போது நம்ம மிசாக்கி கண்ணுக்கு மட்டும் ஒரு கபோர்டு தனியா தெரியுது. அது என்ன கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்காக்கி பராக்கு போய் பார்க்குறான். அந்த கபோர்டுக்குள்ள தேடி பார்த்தா அந்த கபோர்டுக்கு மேல ஏதோ ஒண்ணு ஒட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி புடுங்கி பார்த்தா அந்த பொருளுக்கு மேல இது என்னோட ஃபியூச்சர் கிளாஸ் பசங்களுக்காக எந்த ஒரு ஓட்டும் இல்லாம சகட்டு மேனிக்கு சாகுற இந்த கிளாஸோட சாபத்துக்கான பதில் இந்த டேப் ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதை பிரிச்சு பாக்குறாங்க. டேப் ரெக்கார்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடி போய் அவங்க ஸ்கூல்ல ஆடியோ ரெக்கார்ட் ரூம் ஓபன் பண்ணி டப்பு டப்புன்னு அந்த பழைய டேப் ரெக்கார்டரை எடுத்து இந்த கேசட்டை போட்டு ப்ளே பண்றானுங்க. இந்த ரெக்கார்டை நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கிளாஸ் 9ஓட செக்ஷன் 3 பசங்களா தான் இருப்பீங்க. இது உங்க ஃபியூச்சருக்கான
டேப் ரெக்கார்ட். பட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கதைய சொல்லணும். 1983 மலை மேல இருக்கிற யொமியாமா கோயிலுக்கு போனா, இந்த சாபம் எல்லாம் அழியும் அப்படின்னு எங்க கிளாஸ் டீச்சர் முடிவெடுக்கிறாரு. எங்க எல்லாத்தையுமே அந்த ட்ரிப்புக்கு கூட்டு போறாரு. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் டே போனோம். எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஆனா, அந்த செகண்ட் டே தான் அந்த கர்ஸ் ஆரம்பிச்சு. அந்த இடம் பார்க்கவே பாழடைஞ்ச பங்களா மாரி தான் இருந்தது. அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அங்க இருக்கிற சாமிய வேண்டும்போது, எங்க சார் அந்த கர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கும்போது, நல்லா பறஞ்சு விரிஞ்சிருந்த வானம் அப்படியே மேகமூட்டமாகி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. மலையிலிருந்து எல்லாருமே சீக்கிரம் கீழ போணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, என் கண்ணு முன்னாடி என் கூட படிச்ச பையன், என் கிளாஸ் பையன் இடி விழுந்து அதே இடத்துல செத்து போறான். அப்படியே அவன தாண்டி வந்த எங்க கிளாஸ்ல இருக்க பொண்ணு நல்லா போயிட்டு இருந்தவ திடீர்னு வழுக்கி விட்டு கீழ விழுந்து மண்டை உடைஞ்சு செத்து போனா. நாங்க எல்லாருமே உயிர கையில புடிச்சுட்டு கீழ வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த சாபக்கேடு இன்னும் எங்களை விட்டு ஒழியல. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது. அப்படின்னு சொல்லம்போது, கரெக்ட்டா அந்த ஆடியோ கிளாஸ்ல இருந்து யாரோ டோர் திறக்கிற சவுண்ட் கேட்குது. டக்கு டக்குன்னு எல்லாருமே ஓடி போய் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டோர அந்த ஸ்டாஃப் திறந்து பார்த்துட்டு, யாருமே இல்லன்னு சொல்லி அப்படியே மூடிர்றான். இதுல ஒரு சிக்கல் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஒளியிற அவசரத்துல நம்ம டெஷிகாவா பேப்பர் கட ஒழுங்கா எடுக்காம, அதுக்குள்ள இருக்க ரீலு பிஞ்சு வெளிய விழுந்துருச்சு. முக்கியமான விஷயம் சொல்ற நேரத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப அந்த பிஞ்சு போன ரீல நம்ம முசுகி கிட்ட குடுத்து, "மச்சான் எப்படியாவது ரெடி பண்ணிர்றா" அப்படின்னு சொல்றான். கைஸ், எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அது நீங்க தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சால்வ் பண்ணணும். உண்மையாலுமே அந்த ஊர்ல இருக்க மக்கள், அந்த கிளாஸ் 3ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாபக்கேடு இருக்கா? இல்லையான்னு தெரியல. இவங்க ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பொண்ணுங்கள நம்ம பார்த்தோம்னு சொன்னேன்ல. அந்த 2 புள்ளைங்க, ஒருத்தி வீட்டுக்கும், ஒருத்தி அவ ஃபேமிலியோட ட்ரிப் போறா. ஒருத்தி ஃபேமிலியோட ட்ரிப் போகும்போது மேலருந்து ஒரு கல்லு விழுந்து, வண்டி கண்ட்ரோல் இல்லாம அந்த பிரிட்ஜ தாண்டி விழுந்து, அவங்க குடும்பத்தோட இறந்து போறாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல ஒரு பெரிய கிரேன் மோதி நிக்குது. வீட்டுக்குள்ள இருக்க அவன் தம்பி இறந்தர்றான். அந்த டிரைவர் வேணும்னே கேர்லெஸ்ஸா விட்டாங்களா? இல்ல அந்த கல்லு உண்மையாலுமே அவங்க மேல விழுந்ததா? அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ, இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சீரிஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிச்சிடுங்க. மறக்காம லைக்க போட்டுருங்க. என்னோட வீடியோல நான் சந்திக்கிறேன். ஸோ, அன்டில் தென் வி ஹேவ் அன் என்டர்டைன் டேஸ். பாய்.